ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல லேயராக மெத்துன்னு பஞ்சு மாதிரி சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இப்போ இதில் பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டு இந்தளவுக்கு செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் கடைசியாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அரிசி 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லம் லேசாக கொதி அடங்கினதுக்கு அப்புறமா சூடாக இருக்கும் போதே நாம் அரைச்சி வச்ச அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே நாம் வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், வெல்லம், மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக ஆப்பத்துக்கு இட்லிக்கு சேர்க்குற ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆப்ப மாவு பதத்துக்கு கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்தா சரியாக இருக்கும். இது நல்லா சூடாகணும். ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கும். மேலே லேசாக மாவு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறை திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லாவே வெந்து வந்ததுனால நான் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு பதிலாக ஆப்போசட்டியில் கூட நீங்கள் இதை செஞ்சு எடுக்கலாம். ஆப்போசட்டிலையும் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அடியில் மட்டும் இருக்கிற மாதிரி. நாம் ஆப்பம் சுடுற மாதிரியே ஆப்போசட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் மாவு சேர்க்கணும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மாவு மேலே வெந்து வந்திருக்கும். தேவைப்பட்டால் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.